முத்து பார்த்தீங்கன்னா, மனோஜும் ரோகிணியும் பிரிச்சு வைக்கிறது சரியில்ல. அவங்க என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலுமே வந்துட்டு, ரோகிணி மேல மட்டும் அம்மா தப்பு சொல்லின்னு இருக்காங்க. ஏன் உன் பையனும் தானே தப்பு பண்ணாங்க. அவன ஏன் தண்டிக்க மாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு மீனா வந்துட்டு, ஏங்க நாங்க இப்ப தான் மாமா கிட்ட சொல்லியிருக்கேன். அவரு பேசுறேன்னு நிக்கிறாரு அப்படின்னு சொல்லு. அப்பா பேசுறாரா? அப்ப சீக்கிரம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு, முத்து வந்து இங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை வந்துட்டு வித்யா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நீ இப்படியெல்லாம் உன் மருமகள தண்டிக்கிறது தப்பு தான். நீ உன் மகனையும் சேர்த்து தான் நீ தண்டனை குடுத்துருக்கணும். உன் மருமகள மட்டும் நீ அடிச்சுட்டே இருக்கிறது தப்பு. இந்த விஷயத்துல 2 பேருமே தான் தப்பு பண்ணியிருக்காங்க. நீ இப்ப அப்படி அவள தொல்ல பண்ணே இருந்தேன்னா, அவ கிளம்பி மலேசியா போயிட்டான்னா, நீ என்ன பண்ணுவ? அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்படியா? சரி நான் பேசுறேன். சரி என்னதான் இருந்தாலும் வந்துட்டு நான் அவ மேல ரொம்பவே நம்பிக்கை வச்சிருந்தேன். அவ இப்படி தப்பானதுனால என்னால ஆத்திரம் தாங்க முடியல. அதனால தான் நான் இவ்வளோ நாள் அவன தண்டிச்சுட்டு இருந்தேன். நான் இனிமேல் சரி கொஞ்சம் குறைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்ல. சரின்னு சொல்லிட்டு மனோஜுக்குமே சொல்லி, "டேய் கால் பண்றா, அவ வீட்டுக்கு வரட்டும்" அப்படின்னு சொல்ல, மனோஜுமே வந்துட்டு எங்கெங்க கால் பண்றாங்க. ஆனா யாரு கேட்டாலுமே வந்துட்டு, "ரோஹினி வரல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு ரோஹினியோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி வர சொல்றாங்க. சரி நான் ரோஹினி வந்தாருன்னா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினியோட ஃப்ரெண்டுமே வச்சிடுறாங்க. இதெல்லாம் கேட்டு இந்த ரோஹினி பார்த்தீங்கன்னா, ஓ! அத்தை மன்னிச்சுட்டாங்களா? அப்போ கூட வந்து அவன் கால் பண்ணல. அவங்க அம்மா சொன்னதுனால தான் எனக்கு கால் பண்ணியிருக்கான். மனோஜுக்கு என் மேல பாசமே இல்ல அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ஏன்டி இதுக்கு எப்படின்னா, இன்னும் உன்னை பத்தி நெறைய உண்மைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் தெரிய வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? அவங்க அம்மா வேணான்னு சொன்னா, உங்க வூட்டுக்காரர் பாத்தீங்கன்னா, உன்னை வேணாவே தலை முழுகிருவான்னு முழுகிருவான். எதுக்கும் அவன பாத்து நடந்துக்க அப்படின்னு சொல்ல. சரி நான் இப்ப போயிட்டு வந்து மனோஜ் எப்படியானா இப்ப இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா என் பக்கம் மாத்துறேன். அவன யார் சொன்னாலும் கேட்குறானே, அவன எப்படியானா முழுசா என் கைவசம் மாத்துறேன். அப்பதான் வந்துட்டு எதனா வேற எதனா உண்மை தெரிஞ்சா கூட வந்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி ஒரு முடிவோட தான் வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனவங்க பாத்தீங்கன்னா, நேரா வித்யாவோட கால்ல விழுந்து, "அத்தை நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான். என்ன மன்னிச்சிருங்க" அப்படின்னு சொல்லி கால்ல விழுறாங்க 2 பேருமே. அதுக்கு வித்யா வந்துட்டு, "நான் உங்க 2 பேர் மேல எவ்வளோ நம்பிக்கை வச்சேன். நீங்க இப்படி பண்ணதுனால தான் என்னால ஆத்திரம் தாங்க முடியல. சரி நான் மன்னிச்சிடுறேன். இதுக்கு மேல இனிமேல் எந்த தப்பும் பண்ணாதீங்க" அப்படின்னு சொல்லி 2 பேருமே மன்னிச்சிடுறாங்க. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, முத்து வந்துட்டு, "ஏன் ஏன் மன்னிப்பு கேட்ட உடனே இப்ப செஞ்ச தப்பெல்லாம் இல்லன்னு ஆயிப்போச்சா? என்னதான் அவங்க தப்பு பண்ணியிருந்தாலுமே வந்துட்டு, உடனே எல்லாம் மன்னிக்கிறது தப்பு தான். அவங்க வந்துட்டு அப்பாவோட பணத்த தானே எடுத்துட்டு போனாங்க. அப்படின்னா பார்த்தீங்கன்னா, நியாயமா பார்த்தா, அவன் வச்சிருக்கிற ஷோரூம் வந்து அப்பாவோடது தான். அவரோட காசுல தானே அவன் இது பண்ணுகிறான். அதுக்கு ஒழுங்கு மரியாதையா அப்பாவோட பேர்ல அத வந்து மாத்த சொல்லு. இல்லன்னா அப்பா ஓனரா அதுக்கு உக்கார சொல்லு. மனோஜ் மட்டும் இது பண்றது சரியில்ல" அப்படின்னு சொல்லி முத்து எடுத்து குடுக்க, அத கேட்ட அண்ணாமலை இருந்துட்டு, "டேய் சும்மா இருடா. அவன் ஏதோ வாழ்க்கையில முன்னேறட்டும்னு கடை வச்சிருக்கான். அத போய் நீ இப்படி கொச்சை சொன்னா தப்பு தானே. அவன் தான் மாசம் மாசம் காசு குடுக்குறான்ல" அப்படின்னு சொல்ல, "அப்பா அவனுக்கு எப்பப்பா காசு குடுக்குறது, எப்போ நீ இதெல்லாம் வாங்குறது? அதெல்லாம் சரிப்பட்டு வராது. அவன் ஷோரூமுக்கு நீ தான் இப்போ ஓனரு. உன் காசுல தானே அவன் கடை வச்சிருக்கான். அப்ப நியாயமா பார்த்தா நீ தான் ஓனரு" அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் கேட்ட வித்யா பார்த்தீங்கன்னா, "என்னமோ பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க. ரூமுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா, ரோஹினியுமே வந்து பின்னாடியே வராங்க. சரி உள்ள போய் உட்கார வச்சு பார்த்தீங்கன்னா, ரோஹினியும் மனோஜ்கிட்டயும், "டேய் முத்து சொன்னத கேட்டல்ல? அப்புறம் பார்த்தீங்கன்னா, உன் ஷோரூம முழுசா புடுங்கி உங்க அப்பா கையில குடுத்துருவான். அப்புறம் அவனுமே வந்து பார்ட்னர்ன்னு சொல்லிட்டு உள்ள வந்து உட்காந்துருவான். அப்புறம் உன் கடை அம்பியல் தான். அதனால தயவு செஞ்சு ரோஹினி கிட்ட சொல்லி, அவங்க அப்பாகிட்டயோ இல்ல அவங்க மாமாகிட்டயோ பேசி அந்த 27,00,000 வந்து குடுக்க சொல்லு. அத முழுசா குடுத்து உங்க அப்பா கடன அடைக்க. இல்லன்னா வந்துட்டு உன் ஷோரூம் போயிரும்" அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு ரோஹினி கிட்டயுமே சொல்றான். இந்த விஷயத்த கேள்விப்பட்ட ரோஹினி பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஷாக்கிங் ஆகுறாரு. இந்த முத்து மேலும் மேலும் நமக்கு தொல்லை பண்ணினே இருக்கிறான். அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. அவனை எதனா ஒண்ணு பண்ணணும். அப்பதான் வந்து அடங்குவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. மனோஜ் வந்துட்டு, அத்தை சொன்னத கேட்டல்ல. நீ எப்படியானா வந்து உங்க அப்பாகிட்டயோ இல்ல உங்க மாமாகிட்டயோ பேசி அந்த காச எப்படியானா வர வைக்க பாரு. அப்பதான் நமக்கு ஷோரூம் நமக்கு வந்து இருக்கும். இல்லன்னா அப்பா கையில போயிருச்சுன்னா அது முத்து எப்படியானா அதுல நானும் ஒரு பார்ட்னர் வந்து உட்காந்துருவான். அப்புறம் நமக்கு ஒண்ணுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி நான் அப்பா கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லி ரோஹினியுமே வந்துட்டு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்துட்டு சம்மதம் சொல்லிட்டு அன்னைக்கு நைட் படுத்துறாங்க. மறுநாள் காலைல பார்த்தீங்கன்னா, ரோஹினி வந்துட்டு எழுந்து முத்துவ எப்படியானா பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு திருப்பியும் பார்த்தீங்கன்னா, சித்தி கிட்ட போறாங்க. சித்தி கிட்ட போய் உதவி கேட்க போறாங்க. இப்படி தான் வரப்போற எபிசோடு வந்து போகப்போகுது. அடுத்து என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுதுன்றத நான் அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்றேன். மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் பட்டன் அழுத்துங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க் யூ.